தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பாகிஸ்தானோட இராணுவ தளபதி அசிம் முனிர். அவர் உண்மையாலுமே இராணுவ தளபதி தானா? இல்லை ஏதாவது ஒரு மளிகை கடையில் குமாஸ்தாவா இருக்காரா? அப்படின்ற ஒரு கேள்வியை பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி எழுப்பியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த கேள்வியை எழுப்பின பாகிஸ்தானி அரசியல்வாதி யார், ஏன் இந்த கேள்வியை எழுப்பினார்னு தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாகிஸ்தானோட அவாமி நேஷனல் பார்ட்டியை சேர்ந்த ஐமல் வாலி கான் இவர் தான் சமீபத்தில் பாகிஸ்தானோட நாடாளுமன்றத்தில் அசிம் முனிரை கடுமையாக விமர்சித்து நம்ம முன்னாடி சொன்ன இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். ஏன் இந்த கேள்வியை அவர் எழுப்புறாரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃப் மற்றும் அசிம் முனிர் இவங்க 2 பேருமே அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கே போய் ட்ரம்ப்பை சந்திக்கிறாங்க. அப்போ ஷாபாஸ் ஷெரீஃப் கொஞ்சம் ஒதுங்கிறாரு. ட்ரம்ப்பு கிட்ட அசிம் முனிர் ஒரு பொட்டியை திறந்து காட்டுறாரு. அந்த பொட்டியில் விதவிதமான கற்கள் இருக்குது. அதை ட்ரம்ப்புக்கு அசிம் முனிர் காட்டுறாரு. இது குறித்த படமும் வெளியாச்சு. ஸோ இந்த படம் எதை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னால், அசிம் முனிர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ், அதாவது லித்தியம், கோபால்ட் மாதிரியான ரேர் எர்த் மினரல்ஸை எடுத்து கொண்டு போய் ட்ரம்ப்பு கிட்ட காட்டக்கூடிய படம் தான் அந்த படம். அந்த படத்தை விமர்சித்து தான் ஐமல் வாலி கான் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அசிம் முனிர் ஒரு இராணுவ தளபதி. அவர் யார் பாகிஸ்தானினுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸை எடுத்து கொண்டு போய் அமெரிக்க அதிபர்கிட்ட காட்டுறதுக்கு? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பாராளுமன்றத்தில் அவர் அப்படி செய்கிறதுக்கான ஒப்புதல் இருக்கா என்பது மாதிரியான கேள்விகளையும் வாலிகான் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கார். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து அசிம் முனிரினுடைய செயல்பாடுகள் அப்படின்றது முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதமாக இருக்குது. சொல்லப்போனால் இது கண்டெம்ட் ஆஃப் பார்லமெண்ட், அதாவது பார்லமெண்ட்டில் தான் ஒரு நாடு தன்னுடைய வளத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற முடிவுகளை எடுக்கணும். அதை மீறி அசிம் முனிர் அவராக இஷ்டத்துக்கு செய்கிறாரு. இது கண்டெம்ட் ஆஃப் பார்லிமெண்ட். அதனால் அதற்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காரு. மேலும் 3 கேள்விகளை அசிம் முனிர் மேலே அவர் எழுப்பியிருக்கார். பாகிஸ்தானோட பொருளாதாரம் மற்றும் டிப்ளமசி, இதில் அசிம் ரோல் வகிக்கக்கூடிய பங்கு என்ன? சவுதி பாகிஸ்தான் சமீபத்தில் ஒரு டிஃபென்ஸ் ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க. இந்த ஒப்பந்தம் யாருக்கு எதிரானது அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலுக்கு எதிரானது. யாருடைய அனுமதியின் பேரில் சவுதி அரேபியாவோட இந்த ஒப்பந்தத்தை அசிம் முனிர் போட்டுக்கிட்டார். அப்புறம் சமீபத்தில் இந்த காசாவில் அமைதி ஏற்படுத்துறதுக்கு ட்ரம்ப் சில நிபந்தனைகளை விதிச்சிருந்தார். அதை பாகிஸ்தான் ஆதரிச்சது. யாரை கேட்டு? அசிம் முனிர் பாகிஸ்தானினுடைய சார்பில் இந்த ஆதரவை தெரிவித்தார். இப்படி 3 முக்கியமான கேள்விகளையும் வாலிகான் பாகிஸ்தானின் பாராளுமன்றத்தில் எழுப்பியிருக்கார். இது பாகிஸ்தான் முழுக்க பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கு. தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்பப்பெல்லாம் நாட்டில் உள்நாட்டு குழப்பம் ஏற்படுதோ அப்போல்லாம் இராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றி கொள்ளும். குறிப்பாக அரசியல்வாதிகள் இராணுவத்துக்கு எதிராக பேசுனாங்கன்னா, ஒன்று பேசின அரசியல்வாதி காணாமல் போயிடுவார், இல்லை அந்த அரசியல்வாதி இருக்கக்கூடிய கட்சி அதன் மேலே நடவடிக்கை பாயும். அந்த வகையில் வாலிகான் மேலே அசிம் முனிர் நடவடிக்கை எடுக்க போகிறாரா, இல்லை அசிம் முனிருக்கு எதிராக பாகிஸ்தானில் ஒரு கலவரம் வெடிக்குமா, இதை பாகிஸ்தானிய இராணுவம் எப்படி கையாள போகுது அப்படின்ற பல கேள்வி இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக எழுந்திருக்கு. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.